மசனகுடி நீலகிரி மாவட்டத்தோட அழகிய மலை கிராமம். மசனகுடின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர்றது காட்டு விலங்குகளும் அதோட இயற்கை சூழலும் தாங்க. மசனகுடிக்கு நாம் கல்லட்டி வழியாக இயர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க பொக்காபுரம், மாயார், சிங்காரான்னு சொல்லி 3 ஃபாரஸ்ட் ரோடுமே கவர் பண்ண போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நாம் இப்போ கல்லட்டி செக் போஸ்ட் தாங்க போயிட்டுருக்கோம். என்னடா இவன் இருட்டிலேருந்து வீடியோ பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ விடிய காலையில் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் ஒரு 5:40 ஆகுதுங்க. இன்னும் 20 மினிட்ஸில் கல்லட்டி செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாம் இவ்வளோ சீக்கிரம் கல்லட்டி போகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வண்டியோ போகும்போது அனிமல் சைட்டிங்ஸ்க்கு நமக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாகவே அந்த கல்லட்டி ரோட்டில் வைல்ட் டாக்ஸு, லெப்பர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் அதிகமாக சைட் ஆகுதுங்க. சரி, நாம் அது மனசில் வச்சே கொஞ்சம் நேரமாக நம்ம கிளம்பிட்டோம். இப்போ மசனகுடியில் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால அனிமல் சைட்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா டைகரு, லெப்பர்டு, வைல்ட் டாக்ஸு, கரடி இது 4தோட மூவ்மெண்ட்டுமே மசனகுடி ரீஜனில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நாம் அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ கொஞ்சம் இயர்லியாக போகும்போது இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இந்த பெண்டை தாண்டின ஒட்டி கல்லட்டி செக் போஸ்ட் வந்துருங்க. செக் போஸ்ட் இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. நாம் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண ஒட்டி தான் நமக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மொதல் வண்டியை என்ட்ரு ஆகும்போது அனிமல் சீட்டிங்ஸ்க்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த கல்லட்டி சாலையில் பயணிக்கும் போது மொத்தம் 2 செக் போஸ்ட் இருக்குங்க. ஊட்டி தலைகுந்தாவில் இருக்கிறது போலீஸ் செக் போஸ்ட்டு, அதுக்கு கீழே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. நாம் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் தான் வெயிட் பண்ணி நம்மளை 6 மணிக்கு வழி அனுப்பிச்சி வச்சாங்க. இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஆபத்தான கொண்டையூசி வளைவுகளும் ரொம்ப கடினமான இறக்கங்களும் தாங்க இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே நாம் பார்த்து சுதாரித்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும். நாம் இந்த ரோட்டில் பயணிக்கும் போது நம்ம வாகனத்தை செகண்ட் கியரில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே போனால் பிரேக் ஃபெயிலியராக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழே மசனகுடியிலேருந்து ஊட்டிக்கு வண்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம் இந்த கல்லட்டி ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூரான ட்ராவல் பண்ணணும். ஓவர் ஸ்பீடிங் பண்ணக்கூடாது. 3rd 4th கியருக்கு மேலே நம்ம ஸ்பிட் பண்ணி ஓட்டவே கூடாதுங்க. அதிகபட்சமாக நம்ம செகண்ட் கியரில் தான் நம்ம வண்டியை ஓட்டணும். அதுக்கு மேலே நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா நம்ம உயிருக்கே கூட ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 3rd 4th கியர்லாம் போகும்போது ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகிருங்க. ஏன்னா இது ரொம்ப இறக்கமாக இருக்கிறதுனால ஸ்பீடு அதிகமாக போயிடும். அதுக்கு வேண்டியே நம்ம பிரேக் பெடலை அமுத்தி நம்ம பிரேக் ஷூ ஹீட் ஆயிரும். ஒரு கட்டத்தில் பிரேக் பிடிக்காமல் போகும்போது நாம் சைடில் இருக்க வளைவுகளை இடித்து கீழே விழுவ அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வேண்டி தான் இந்த கல்லட்டி ரோட்டில் நம்மளே செகண்ட் கியருக்கு மேலே ஓட்ட சொல்ல மாட்டாங்க. நாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டு நாட் எக்ஸீட் செகண்ட் கியர், செகண்ட் கியருக்கு மேலே வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான போர்டு வச்சுருப்பாங்க. மக்களே, என்னடா அவன் இந்த கல்லட்டி ரோட்டுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு நினைக்காதீங்க. இந்த கல்லட்டி ரோட்டில் இருக்கிற பெண்ட்லாம் ரொம்ப ஆபத்தான பெண்டுங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த பெண்டை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இறக்கத்தில் வளையும். நம்ம வண்டியை வளைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வளைக்கணும். இந்த பெண்டு வளைச்சி முடித்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இன்னொரு பெண்டு வந்துடுங்க. பெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்க பெண்டுக்கெலாம் ரொம்ப இறக்கமாக இருக்கும். ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். இதே எக்ஸ்பீரியன்ஸு டிரைவர் தான் பரவாயில்லைங்க. புதுசாக யாராச்சும் இந்த ரோட்டில் ஓட்டும்போது ஒன்று கார் பிரேக் டவுன் ஆகலாம், இல்லைனா ஆக்சிடெண்ட் ஆகுங்க. இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று நடந்துடும். என்ன தான் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலுமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பொதுவாக இந்த நீலகிரி சுற்று வட்டார பகுதிகளில் குளிர் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இன்னும் நமக்கு மசனகுடி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. இன்னும் கொஞ்சம் பெண்டுமே இன்னும் கொஞ்சம் தூரத்துக்குண்ணா, அதுக்கப்புறம் நமக்கு பிளெயின் ஸ்டார்ட் ஆயிரும். நாம் கல்லட்டி காட்ஸ்லேருந்து இறங்கி கீழே இங்கே பிளெயின்ஸுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அனிமல் சைட்டிங்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக செந்நாய்கள், புலிலாம் இந்த டைமில் பார்க்குறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வாழை தோட்டம் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலாக வாழை தோட்டமே பார்த்திங்கன்னா நல்ல ஃபாரஸ்ட் வச்சுங்க.
அங்கேயுமே நான் வந்து சில டைம் பெரிய பெரிய யானைகள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நமக்கு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாயாறு தான் நமக்கு. ஆக்சுவலாக நேற்றுக்கு தான் மழை பெஞ்சு விட்டுருக்கும் போல். ரோடை பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாம் ஈரமாக இருக்குது. போகிறது பெஸ்ட்டு டைமிங்க. நேற்றுக்கு மழை பெஞ்சதுனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து கொசு தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து அனிமல்ஸ்லாம் வந்து கொசு தொல்லை தாக்க முடியாமல் வெளியே வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா யானைகள்லாம் அந்த மாதிரி வெளியே வரும்பாங்க. பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு லக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. கைஸ், நாம் மாயார் போகிறதுக்கு முன்னாடி பொக்காபுரம் ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன்னா மாயார் போயிட்டு வந்தோம்னா லேட் ஆயிருங்க. பொக்காபுரம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்ட்ரெச்னா ஒரு 3 கிலோமீட்ரு. அது டக்குன்னு போயிட்டு வந்தாலான்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மான்கள்ங்க. மக்களே, பொக்காபுரம் வந்ததுக்கு ஒரு சூப்பரான சைட்டிங்கு. எடுத்தோட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொம்பங்க, கிட்டத்தட்ட ஒரு லாங் டஸ்க்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் டஸ்க்கு வந்து நான் இந்த பொக்காபுரத்தில் தான் பார்க்குறேன். நல்ல சைஸுங்க யானை. கொம்பை மட்டும் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு சொல்லி. நல்ல ஒரு பெரிய சைஸுங்க யானை. ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 கொம்பனுங்க இருந்தாங்க. இவன் கூட இன்னொரு கொம்பன் இருந்தான். அவனும் லாங் டஸ்க்கு. அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை பார்த்துட்டு உள்ளே ஓடிட்டான். இவன் ஒருத்தன் மட்டும் தான் நமக்கு இப்போ வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய டஸ்க்கெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் டஸ்க்குங்க. அதனால் பொக்காபுரம் வந்ததுக்கு ஒர்த்து. சரி, நாம் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் டிரைவர் வந்து கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த ஜீப் நிறுத்தினோட்டியுமே என்னன்னு தெரியல, அவன் கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஜீப்பை பார்த்து. மூவ் பண்ணி எங்கேயோ போகிறாங்க அந்த ஜீப் வந்தோட்டியுமே. சரி, கொஞ்ச நேரம் வந்து ஜீப்லாம் அதிக அளவில் வர ஆரம்பித்தோட்டே அந்த யானை வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, நாமளும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து பார்த்தோம் யானை சைட் ஆகுதான்னு சொல்லி. அப்புறமேட்டுனா அவங்க சொன்னாங்க இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ஆச்சக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏரி மாதிரி இருக்குங்களா உள்ளே காட்டுக்குள்ளே. அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஈவினிங் டைம் இதே வழியாக தான் கிராஸ் பண்ணி போகும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கபினி நாகர்கோவில் சைடுனா இருக்குங்க. மசனகுடியில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, சிகரெட் ஏன் சிகரெட்டுன்னு பிரச்சனை? ஓ, சிகரெட்டு இப்போலாம் தடை பண்ணிட்டாங்கன்னா நான் யானைக்கு பேர் வைக்கிறது. நாம் பொக்காபுரம் முடிச்சுட்டு இங்கே மாயார் வந்துட்டாங்க. நாம் பொக்காபுரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் போனோம். சரி, ஒரு 3 கிலோமீட்ரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டஸ்க்கு இருங்க. 2 டஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸு. ஆனால் ஒரு டஸ்க்கு தான் கொஞ்சம் உள்ளே ஓடிட்டான். இன்னும் 2 டஸ்க்குமே சேர்ந்து நமக்கு போஸ்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மாயார் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 2 ஜீப் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க. பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு மாயாரில் லக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாயாரில் பிடிக்காத என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாம் போயிட்டுருப்போம், தூரத்தில் கூட்டமாக ஜீப்பாக நின்றுருப்போம். சரி, நாம் கூட போவோம், ஏதோ டைகர் தான் கிராஸ் பண்ணி போகுதுன்னு சொல்லி அடித்து பிடிச்சிட்டு போவோம். பார்த்தா அவங்க நின்று கூட்டமாக நின்று கடாமானு மயில் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம் மாயார் வந்ததுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு சைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானைங்க. மக்னாவா என்னன்னு தெரியல, ஆனால் லைட்டாக ஒரு சின்ன கொம்பு இருக்குது. சரி, இந்த யானையை நாம் வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணோம். அப்புறமேட்டு இந்த யானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நமக்கு பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்புறமேட்டு அந்த நம்ம ஜீப் டிரைவர் சொன்னார் இந்த யானை வந்து இப்போ வந்து கிராசிங் பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணி அந்தாண்ட போய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி இதே வழியில் வரும்னாங்க. சரி, நாமளும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கிராசிங் பார்த்துட்டே போகலான்னு சொல்லி நின்றுட்டோங்க.
நாம் அந்த யானைக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்து நம்ம ஜீப் டிரைவர்ஸில் கொஞ்சம் முன்னாடி போகன்னு சொல்லிட்டாங்க. நாமளும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் யானைக்கு வந்து வழி விட்டுருந்தானா அதுவும் கிராசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாம் அந்த யானை கிராஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்தால் நமக்கு முன்னாடி நிறையா ஜீப்லாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யானையுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துச்சு. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வெயிட் பண்ண பார்த்துச்சு. அப்புறமேட்டு என்ன நினச்சிச்சு தெரில, இவனுக்கு இருந்தால் நம்மளை கிராஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி அதுவே பக்கத்தில் வந்துருச்சுங்க. நல்லா ஒரு மேசிவ் சைஸுங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு யானை. நல்ல ஒரு சூப்பரான கிராசிங் மக்களே. இப்போ பாருங்கள், ஒரு கார்கார பாருங்க முன்னாடி வரோம் பாருங்க. ஒரு சவுண்ட் விட்டுட்டு போகுது, ஆர்ன் அடிச்சுட்டு போகுது வழி விடுக்குதான்னு சொல்லி. பரவாயில்லைங்க. மார்னிங் டைமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட்டிங்ஸ்லாம் வந்து சூப்பராக அமைஞ்சிட்ருக்கு. சரி, நம்ம யானை வந்து கிராசிங் பண்ணி பார்த்தோம். சரி, அப்புறமேட்டு அது கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுங்க. திருப்பி கொஞ்சம் ரிவேர்ஸ் விட்டு அந்த யானையை வந்து நம்ம பார்த்தோம். பாருங்க எப்படி நடந்து போகுதுன்னு சொல்லி. அது எங்கேயோ சைடில் பார்த்துட்டு இருக்குங்க. என்னத்த பார்க்குதுன்னு தெரில. வந்ததுலேருந்து சைட்லேயே தான் பார்த்துட்டு இருக்கு. சரி, நாமளும் தண்ணி குடிக்க உள்ளே போகும்னு சொல்லி பார்த்தா அது எங்கேயோ சைடில் இது யாரையோ பார்த்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, இன்றைக்கி வந்ததுக்கு நல்ல சைட்டிங்க. அதுவும் பொக்காபுரத்துலலாம் நான் யானையை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. அதுவும் இன்றைக்கி பொக்காபுரத்தில் ஒரு பொம்மை, அதுவும் நல்ல சைட்டிங்கு. மாயாரில் ஒரு கிராசிங்கு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. மாயார் எண்டில் ஒரு பாலம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு புலி வந்து ரெகுலராக தண்ணி குடிச்சிட்டு வந்து கிராஸ் பண்ணி போகும். சரி, இப்போ நம்ம அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நம்ம போகிறதுக்கும் அந்த டைமிங்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ புதுசாக போர்டெலாம் நிறையா மாட்டி விட்ருக்காங்க சைடில் மரத்து மேலே. நானும் இப்போ தான் நோட் பண்ணுறேன். போன டைம் வந்தப்போலாம் இல்லை, இப்போ தான் நிறையா போட்ஸ்லாம் வந்து மாட்டியிருக்காங்க. மக்களே, அந்த டைகர் கிராசிங் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது. அந்த இடத்துல அலாம் கால் கேட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா கிராசிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு தெரில, நமக்கு முன்னாடியே ஒரு நிறைய ஜீப்லாம் நின்றுருக்காங்க. ஒரு வேளை கிராஸ் பண்ணி போயிடுச்சான்னு தெரில, போய் பார்ப்போம். என்னன்னு தெரியலைங்க, எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. நாம் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த அக்கா வேறு நம்மளே பார்க்குறாங்க. வந்ததுக்கு சரியான சமம். என்னடா புலி தான் கிராஸ் பண்ணி போச்சுன்னு பார்த்தா அங்கே தூரத்தில் ஒரு ஆந்தை உட்காந்துட்டு இருக்கு. எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நாம் புலின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் உனக்கு என்னமோ சாதாரணமாக ஆந்தையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நாமளும் கொஞ்சம் முன்னாடி போய் வெயிட் பண்ணி பார்த்தோம், அதாச்சும் அலாம் கால் கேட்குதான்னு சொல்லி. ஆனால் அலாம் கால் வந்து சுத்தமாக இல்லவே இல்லை. சரி, அப்புறமேட்டு நாமளும் கிளம்பிட்டோங்க. அடுத்த வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சிங்காரா போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். மக்களே, இங்கே பாருங்கள், மான் கிராசிங். என்னடா அவன் புலி கிராசிங் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மானை காமிக்கிறான்னு திட்டாதீங்க. நமக்கு இன்றைக்கி இது தான் கிடச்சிச்சு. இப்போ நாம் அடுத்து வந்து சிங்காரா என்ட்ரு ஆகிட்டோங்க. இங்கே சிங்காராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நம்ம டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். தெரில நமக்கு சிங்காராவில் சைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நாம் எதுவும் எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் போனோம், புலி கிடைக்கல. சரி, சும்மா எதுவும் எதர்ச்சியாக போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம்.
ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்காரெல்லாம் பீக்குங்க அனிமல் சீட்டிங்க்கு. ஆனால் இப்போ தான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் பார்த்தாங்க. என்னடா மயிலெல்லாம் நின்று வீடியோ எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. மயில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தோகை விரிச்சுட்டு இருந்துச்சு. கரெக்டாக நம்ம காரு கொண்டு போய் நிறுத்துகிறோம், வந்து தோகையை வந்து கீழே போட்டுருச்சுங்க. ஏதோ பெண் மயில் வந்து உள்ளே ஓடிருச்சு போல், அதனால அதுவும் தோகையை கீழே போட்டுருச்சு. ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிஞ்சுங்க. இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான சைட்டிங்னா கிட்டத்தட்ட ஒரு 3 யானையை பார்த்துருப்போம். பக்காபுரத்தில் 2 யானை, மாயாரில் ஒரு யானைங்க. அதுவும் இந்த சம்மர் டைமில் இந்த யானையை பகல் டைமில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க. என்னடா அவன் யானையை பார்த்துட்டு ரேர் சைட்டிங் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இப்போ மசனகுடியில் அங்கே இருக்க நிலவரத்தை மட்டும் கேளுங்க. சுத்தமாக யானையே கிடையாது எங்கே போனாலுமே. நமக்கு இந்த பகல் டைமில் இந்த 3 யானை கிடச்சது ரொம்ப லக்குங்க. சரி ஓகே மக்களே, நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்யூச்சரில் போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் இருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.